கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இன்றைய மாதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். திருப்புவோம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த குட் நியூஸ், த காஸ்பல் சொல்றாங்க பாருங்க. இந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. பாருங்க, அவர்கள் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிவிக்கிறார். பாருங்க, தேவதூதன் அறிவிக்கிறான். அறிவிக்கிறது சாதாரணமா சொல்லக்கூடாதா? அடுத்த வார்த்தைகள் தான் போட்டிருக்குது, கிறிஸ்து என்னும் இரட்சகர். அது முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தைகளை இங்க தேவதூதன் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அப்புறமேட்டு அந்த வார்த்தைக்கு வரான் அப்படின்னா, அன்றைய காலகட்டங்கள் ரொம்ப கொடூரமான காலகட்டங்களா இருந்தது. மன்னர்கள், அரசர்கள் பாருங்க, அடக்கி ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம். வரி மேல வரி, சுமை மேல சுமை. அவர்களை பாருங்க வருத்தி ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு காலகட்டம். பாருங்க, ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி பெருமூச்சு இல்லை. எங்களை ஒரு ஃப்ரீயா ஜாய்ஃபுல்லா இருக்க முடியலையே, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். பாருங்க, அது என்னாச்சு அப்படின்னா, போக போக கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விகளுக்கு அவர்கள் சென்ற காலகட்டம். ஐயோ, எங்களை மீட்க ஒருவர் இல்லையே, எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா, எங்களுடைய ஜனம் வாழ்க்கை இப்படியே போயிருமா, என்னுடைய தலைமுறை வாழ்க்கை இப்படியே போயிருமா என்று அழுது புலம்பி இருந்த காலகட்டங்கள்ல தேவ தூதன் பாருங்க ஒரு நற்செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிறான். பயப்படாதிருங்கள். ஒருவேளை நீங்க அதே மாதிரி காலகட்டங்கள்ல பாருங்க, அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாம, கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லாம அவள் அடக்கி அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு நிம்மதியான பெருமூச்சு எப்போ விடுவோம் அப்படின்றத யோசிச்சு கொண்டிருந்தாங்க. அடி மேல அடி, உத மேல உத. பாருங்க, எல்லாவற்றையும் அவர்கள் வாங்கினாங்க. எப்படா நிம்மதி கிடைக்கும், எங்கடா இந்த சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த காலகட்டங்கள்ல தேவதூதன் சரியாக தோன்றின சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். பயப்படாதிருங்கள். நான் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இத்தனை மாசம் ஆச்சு, இந்த வருஷத்தின் கடைசி டிசம்பர்ல வந்துட்டோம். இன்னைக்கு இந்த நாள்ல என்ன நடக்க போகுது? நிம்மதி பெருமூச்சு நான் எப்ப விடுவேன்? எனக்கு சந்தோஷம் எங்க இருந்து வரும்? எனக்கு சமாதானம் எங்க இருந்து வரும்? எனக்கு நிம்மதி எங்க இருந்து வரும் நீங்க கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதத்துல சொல்றேன், கிறிஸ்து இரட்சகர் பிறந்த இந்த மாதத்துல அன்னைக்கு தேவ தூதர்கள் சொன்ன அதே வார்த்தையை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும், வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த நற்செய்தி கிடையாது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, குட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து பிறந்ததே உங்களுடைய தரித்திர சாபங்களை நீக்குவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. அன்று தேவ தூதர்கள் பாருங்க, அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன? அடிமைத்தனத்துல யாரு மீட்க போற? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் எனக்கு யாரு தரப்போற என்று கேள்வியோடு, ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த எங்களை அரசால நல்ல அரசர் வர மாட்டாரா, அந்த இரட்சகர் பிறக்க மாட்டாரா என்று ஏங்கி தவித்த ஒரு காலத்துல தேவதூதன் சரியாக அறிவிக்கிறான், கிறிஸ்து என்னும் இரட்சகர். அடுத்த வார்த்தை அதான் வருது. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இவ்வளவு நாள் வாழ்க்கை மாறாதா, இது எப்ப மாறப்போகுது, எப்ப விடியல் காலம் வரும் என்று ஏங்கி தவித்த ஒரு காலங்கள்ல வார்த்தையை கொண்டு தேவன் அவர்கிட்ட பேசுறத பார்க்கிறோம். இன்றும் இந்த மாதத்தில் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? எப்படி மாறப்போகுதுன்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எனக்கு வேணுயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக இந்த மாதத்துல பிறந்திருக்கிறார். ஆமென். சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான், ஒவ்வொரு நாளும் சமாதானம் தான். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்னு? ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தேவதூதர்கள் சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? எங்களுக்காக, எங்களை மீட்பதற்காக இரட்சகர் பிறந்திருக்கிறாரா? இந்த மாதங்கள்ல நான் சொல்லுகிறேன், இந்த மாதங்கள்ல இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் இந்த இரட்சகர் பிறந்தனால உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்க போராட்டம் மாறும், உங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாம் மாறி எல்லாம் ஒரு டர்ன், ஒரு விடிவு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் மேல் அவர் கொண்டு வர செய்வார். இந்த மாசத்தின் முதல் நாள்ல
இந்த மாதத்துல கிறிஸ்து பிறந்த மாதங்கள்ல எல்லாவற்றையும் இந்த இரட்சகர் உங்களுக்காக கொண்டு வருவார். இனி சமாதானம் இல்லாம தவித்துக் கொண்டிருந்தீங்களா, சமாதானத்தை கொண்டு வருவார். நிம்மதி இல்லாம இருந்தீங்களா, நிம்மதியை கொண்டு வருவார். சோர்வா பலன் இல்லாம இருந்தீங்களா, பலத்தை அவர் கொண்டு வருவார். நான் சொல்லுகிறேன், ஐயா எப்படி நடக்க போகுது, இந்த கிறிஸ்துமஸ் எப்படி நடத்த போறனோ, என்னுடைய குடும்பம் எப்படி எப்படி பண்ண போகிறனோ, ஒருவேளை வேலையில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிற மாதமாக இருக்கும். நீங்கள் ஏங்கி புலம்பி தவித்த அந்த மாதங்கள் எல்லாம் ஒளிந்து இந்த மாதம் ஜாய்ஃபுல்லாக இருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக பிறந்த மாதம் இது. அதனால தான் அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்கிறேன், பயப்படாதிருங்கள், இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? அன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன மாதிரி சந்தோஷம். அதனாலதான் அடுத்த வசனம் பார்க்கிறோம், அவர்கள் கிறிஸ்துவை துதித்து கொண்டே போனார்கள் என்று. அல்லேலூயா. ஏன்? அவர்கள் ஏங்கி தவித்த நாட்கள் முடிவுக்கு வந்தது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் ஏங்கி தவித்த காரியங்களுக்கு முடிவு வந்து விட்டது. கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உங்களுக்காக. ஹalleluya. ஜாய்ஃபுல்லா இருங்க, என்ஜாய்ஃபுல்லா இருங்க. இந்த மாதங்கள்ல ஒன்று ஒன்றாக இரட்சகர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது என்று கர்த்தர் சொன்னாரே, அப்ப அதுக்கு அவர் மேல வைங்க. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல என்ஜாய்ஃபுல்லா கொண்டாட ஆரம்பிங்க. இந்த முதல் நாள்ல இருந்து டிசம்பர் நாள்ல இருந்து நான் சொல்றேன். ஏனென்றால் அவர் பார்த்துக்குருவார். வராத பணங்கள் வரும், கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க இழந்த காரியங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக இந்த மாதிரி இருக்கும். பயப்படாதிருங்கள், கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். எல்லா ஜனத்துக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜனத்துக்கும். உங்களுக்கு ஐயா என்னையும் கிறிஸ்து நேசிக்கிறாரா? உங்களையும் கிறிஸ்து நேசிக்கிறார். இந்த மாதம் பூரா ஜாய்ஃபுல்லான வருடம். நான் சொல்லுகிறேன், இந்த மாதங்கள்ல இன்னும் அநேக சமாதானத்தினால், அநேக சந்தோஷத்தினால், அநேக நிம்மதி பெருமூச்சினால் உங்களை திருப்தி பண்ண போகிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த மாதங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஜாய்ஃபுல்லா கொண்டாடுங்க, என்ஜாய்மெண்ட்டா கொண்டாடுங்க. பக்கத்துல இருக்க கிறிஸ்துமஸ் ட்ரீ பாருங்க, எவ்வளவு அழகா ஜொலித்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து பிறந்தாருன்னா அதுல ஜொலிக்கும் நாட்கள் தான் இந்த நாட்கள். ஒவ்வொரு நாட்களும் ஜொலிக்கிற நாட்களாக இருக்கும். நீங்கள் உயர்வை காணுகின்ற நாட்களாக இருக்கும். இழந்த காரியங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக இருக்கும். கஷ்டப்பட்டு சில காரியங்களை நீங்க செய்துகிற நாளாக இருக்கலாம், ஆனா அது சுமூகமாக போகக்கூடிய நாட்களாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தகப்பனை துதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். கர்த்தாவே, நீ நல்ல ஒரு நன்மை மாத்திரம் செய்கிறபடியால் நீ துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ரிஜாய்ஸ், மகிழ்ந்து களி கூறுகிற நாள் ஆண்டவரே. அது அந்த நாளை நாங்கள் கர்த்தாவை ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவை கொண்டாட போகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவை உயர்த்த போகிறோம். ஏனென்றால் கிறிஸ்து எங்களுக்காக பிறந்திருக்கிறார். எங்களுடைய சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முடிவை கொண்டு வந்திருக்கிறீரே. இந்த மாதத்தின் வாக்கு தத்தங்களாக இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். எல்லாவற்றிற்கும் நற்செய்தி அவர்கள் காதுகள் கேட்கட்டும். கிறிஸ்து பிறந்தது அவர்களுக்காக என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லாவற்றிற்கும் போதுமான தேவன் ஒருவர் உண்டு, அதை மாற்றியமைக்கிறவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிற நாட்களாக ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தாவே சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதி பெருமூச்சோடு அவர்கள் சென்று கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை என்ஜாய் பண்ணட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிரவிதமாய் செய்கிறீர். ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறீர். அவர்களையும் கர்த்தாவே அந்த கிறிஸ்துமஸ் நாள்ல எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு சாப்பிட்டார்கள், திருப்தியானார்கள், மிச்சம் எடுத்தார்கள் என்று சொல்லத்தக்க ரீதியான மிச்சம் எடுக்கிறதுக்கிற வாழ்க்கையை நீர் கொடுக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு நாளையும் தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. கிறிஸ்து பிறந்திருக்கிற மறந்துடாதீங்க. உங்களுக்காக என்ஜாய் பண்ணுங்க ஒவ்வொரு நாளையும். God bless you.